வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். குடும்ப பிரச்சனைக்காகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும்போது நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அப்படி ஒரு கதை பார்க்க போறோம். கணவர் வெளிநாட்டுல இருக்காரு, வீட்டுல மனைவி குழந்தைங்க அம்மா எல்லாரும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாரு. ஆனா இங்க மனைவி திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறா. 11 மாசமாயும் அந்த மனைவி எங்க இருக்கான்னா கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வரைக்கும் எந்த துப்பு கிடைக்கல. இந்த நிகழ்ச்சி மூலமா இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கதானா பாப்போம். பாலமுருகன் கீதாவை திருமணம் புரிந்து கொண்டு 4 மாதங்களுக்கு பிறகு வேலைக்காக வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். பாலமுருகனின் குழந்தைக்கு தாயாகிவிட்ட நிலையில் கீதாவுக்கு ஒரு நபரின் நட்பு கிடைத்தது. அது நெருக்கமான உறவாகவும் மாறிவிடுகிறது. இருமுறை வீட்டை விட்டு காணாமல் போகும் கீதாவை கண்டுபிடித்து மாமியாரிடம் ஒப்படைக்கின்றனர் காவல்துறையினர். ஆனால் மீண்டும் கடந்த 11 மாதங்களாக கீதாவை காணவில்லை. கீதா எங்கே? என் பேர் சந்தனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து நான் வந்திருக்கேன். நான் சொல்வதெல்லாம் நிஜம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. சந்தனம். 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 வீட்டுல எத்தனை பசங்க? எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன். சரிங்க. கணவர்? அவன் வந்து நல்லா மேரேஜ் பண்ணிட்டு சரி. 4 பிள்ளைங்களோட நல்ல நிம்மதியாக இருந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பிறகு வேலைக்கு இருந்த பெரிய பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நீ வந்து கோயம்புத்தூர்ல இருன்னு சொன்னாப்புல இதில் பேரையும் மாசமாக இருக்கட்டி கொஞ்சம் மன வருத்தத்தில் பிரிஞ்சு இருந்தான். இருந்துட்டு பையன் வந்து இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன் பண்ணா வரப்போதே இருந்துட்டு இருந்தாப்புல. இருந்துட்டு திருப்பி என்ன செஞ்சு கொஞ்ச நாள் பெரிய பிள்ளைய பெருசாக நான் போக விரும்பலாங்க. 4 பிள்ளையெல்லாம் படிச்சுட்டு இருந்துச்சு. 2 பிள்ளைய படிச்சு 2 பிள்ளைய இருந்தது. இதனால் போகலம்மா. போகாம இவர் வேறு பொண்ணை சேர்த்துட்டார். நாங்கள் போய் கேட்டதுக்கு அண்ணன் கூட்டு கேட்டது அதுக்கு ஒத்து வரல. சரி நசிங்கத்தியா பாரு மருமையெல்லாம் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே போய் இதை சொல்லிட்டேன். அதை இது பண்ணி விட்டாச்சு. வர அன்னைக்கு வரட்டும் அப்படிங்கிற இடத்துல விட்டு காசு மட்டும் போய் கேட்டு வாங்குறது கொடுத்தா வாங்கிக்கிறோம் பிள்ளைகளை வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி போயிருந்துச்சு. நான் பொண்ணு பெரிய பொண்ணையும் கட்டி கொடுத்து 2 பையன் ஒரு அவங்க வீட்டுக்கார ஃபேமிலியோட அதே ஊர் தான். சரி. 2வது பொண்ணு இருந்தது. 2வது பொண்ணை கேட்டு இதில் படிச்சுட்டு இருந்தா 9th படிச்சுட்டு இருந்துச்சு. 9வது படிச்சுட்டு இருக்கையில் இவங்க விடாமல் வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரவே மாற்றி பொண்ணை கேட்டு தெரிஞ்சவங்க ஒரே பையனே நல்லா வச்சுக்கிறோம் அப்படியே நாங்கள் போய் படிக்க வச்சுக்கிறோம்லான்னு சொல்லி எதோ சொல்லி இது பண்ணி முடிச்சாச்சு. திருப்பி இவ என்ன பண்ணிட்டான்னா அந்த நான் டிசியை வாங்கி கொண்டே நான் படிக்க வச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. படிக்க வைக்கல. அந்த பையனையும் கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி 4 மாதம் இருந்துச்சு. குழந்தை 2 மாதம் 3 மாதம் வயத்தில் திருப்பி ஊருக்கு அனுப்பி விட்டுருச்சு. இந்த அம்மா கடை வாங்கி கடன் ஒரே பையன் வேறு பொண்ணு ஆனால் எதுவும் கிடையாது உங்கள் வீட்டில் கடைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. திருப்பி அந்த பையன் போய் 6 மாதத்துல திருப்பி வந்துருச்சு. வெளிநாடு போனேன். திருப்பி வந்துட்டாப்புல. திருப்பி வந்து 7 மாதம் வந்து ஒரு 3-4 மாதத்துல நான் 7 மாதத்துல பிள்ளைய வளகாப்பு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவொடனே இந்த பையனும் ஊருக்கு போயிடுச்சு. அவளை கட்டி கொடுக்கும்போது வயது 17 வயசு. குடும்ப சூழ்நிலை சரியில்லை. சட்டப்படி அதுவே ஒரு தப்பு தான். கண்டிப்பாக அது நான் தான் செஞ்ச தப்பு. அது வறுமையால் நான் ஆம்பளையால் சரியில்லைங்கிறதுனால நான் கட்டி கொடுத்துட்டேன். 10வது வரைக்கும் படிச்சிருக்கா? போலீஸ் சொல்லி ட்ரைனிங் நல்லா வளர்த்தி அதுட்டு வளா போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேங்கம்மா. கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறது இங்கே வீட்டில் வளா போட்டு கூட்டி வந்துட்டு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த நைட்டு இவ வந்து பார்த்துட்டு வந்தா. சரி குழந்தை வந்தால் நம்ம வீட்டுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். பையன் வந்தானா குழந்தை பார்க்கறதுக்கு? வரல. மாப்பிள்ளை வரல. இல்ல அந்த 1 வருஷத்துக்குள்ளே 2 தவணை வந்துட்டு போனதோட சரி. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்க வரல. 4 வருஷம் கழிச்சு வந்தாப்புல. குழந்தை பிறந்ததுக்கு 4 வருஷம் கழிச்சு வந்தா. 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண அந்த 1 வருஷத்துக்குள்ள 2 தடவை வந்துட்டு போனா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தா. 4 வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்தாப்புல. அதான் நான் கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தேன். வீட்டில் வச்சு குழந்தைகளோட பார்த்து அடிச்சு அந்த பிள்ளைய நம்ம அலுவலகம் எல்லாத்தையும் இருந்தோம். எதுவுமே தெரியல. அவனும் பணங்காசு அனுப்பி விடு. அவ்வளோ பொண்டாட்டிக்கு 5000 மாசம் பணம் மட்டும் மாசம் அனுப்புறது கிடையாதுங்கம்மா. ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு இவளா கற்பு பண்ணி கேட்டா அனுப்புவாரு. கேட்டா இங்க கடன் கட்டுறோம்னு சொல்லி அவங்க அம்மா. சரி, உங்க அக்கா கிட்ட நீங்க நல்லபடியா பழகுவீங்க? ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். அக்கா ஏதாவது வீட்டுல பிரச்சனை இருக்கு, கணவர் நல்லபடியா பாத்துக்கிறது இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல அப்பெல்லாம் அதுவும் சொன்னதில்ல. ஆனா மாமியார் வந்து பேசும் திட்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, மாமியார் பேசுவாங்க திட்டுவாங்க அது மட்டும் தான் சொன்னாங்க. 2-3 மாசத்துல நீங்க கேட்டா பணம் கொடுத்து அனுப்புறதுன்னா மாமியாரா இல்ல கணவரா? கணவர். அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அந்த பிள்ளை பேருக்கு போட்டு விடுவாங்க. சரி. அது அம்மாக்கு தனியா அனுப்பிச்சுடுவாங்க, அக்காவுக்கு தனியா அனுப்பிச்சு அவங்க அவங்க ஃபேமிலிக்கு அவங்க அம்மாவுக்கு தனியா பிள்ளைக்கு. சரி.
அப்போ அங்கேயே இருந்துச்சு. சரி வாங்க வாங்கன்னு இந்த பிள்ளைன்னு சொல்லி வரவே இல்லை. 4 வருஷத்தை ஓட்டியாச்சு. 4 வருஷம் ஓட்டி நம்ம வீட்டில் இருந்துச்சு. அதுக்கு இடையில எப்படின்னு கேட்டால் இந்த பிள்ளைய வந்து பார்க்க போகையில் அந்த மகளோட மாமியாளுக்கு மாமனார் இறந்து போயிட்டாங்க. இறந்து உனக்கு பிள்ளையாண்ட நான் போகலை. அப்போ என் பிள்ளை போயிடுச்சு. பிள்ளையை தூக்கிட்டு போனால் அந்த 3 நாள் அந்த பிள்ளை வெளியில் தாங்கம்மா கிடந்திருக்கு. அடுத்த வீட்டில் பால் வாங்கி தண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டு நான் சொல்லிவிட்டேன், நீ என்னதான் பண்ணுறான்னு இப்போ நீ இருந்து பாருடி, நம்ம விட்டுட்டு வரத்தே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா, என்னை இரு. ஏன் வீட்டில் சேர்க்கல? அதுவும் திரும்பி அந்த வரவிடலை. அந்த அம்மா சேர்த்துக்க மாட்டேன்ருச்சு. 3 நாளாக கிடந்துட்டு சரி அம்மா நான் இல்ல மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்தாரு. அவங்க அப்போ அந்த அப்பா 4 வருஷம் பிள்ளைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. பொண்டாட்டியை சேர்த்துக்கிறேன் இவ ஒன்று சொல்றதுக்கு அது ஒன்று சொல்ல. நடுவுல இருக்கிற 4 வருஷம் கீதா உங்க வீட்டுல தான் இருந்தா? நம்ம வீட்டுல தான் மாமியார் வீட்டுக்கு போகவே மாமியார் வீட்டுக்கு போக நீங்க அனுப்பவே இல்ல? வந்து பார்க்க மாட்டாங்க. மாமியாரும் வந்து பார்க்கல? பார்க்கவெல்லாம் கிடையாதும்மா. வீட்டுக்கு வர்றதில்ல, அந்த பிள்ளைகளை பார்க்கறதில்ல, பேரனை பார்க்கறதில்ல. ஒரு தானே குழம்பு செடியில் விழுந்து ரொம்ப முடியலை, பையனுக்கு காய்ச்சல், பெட்டில் சேர்த்துருந்தான். அப்போ இவங்க வீட்டுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம், இந்த மாதிரி பிள்ளை முடியலை அப்படின்னு சொன்னோன்னா ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏறின பிள்ளைய ஒரு மாமனார் குடி போதையில் பிடுங்கிக்கிட்டு போயிட்டாப்புல. ஆனால் வீட்டுக்கு அப்போத்தான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே அப்போத்தான் சொல்லு, அம்மா இந்த மாதிரி என் மாமனார் வந்து பிள்ளைய ஊசி விட்ட பிள்ளைய வச்சு என்னை அடிச்சு போட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாப்புலம்மா அப்படின்னு. அருண் என்பவர் யார் பாண்டிச்செல்வி? பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரர். ஆனா உங்க மாமாவோட சொந்தத்துல? பெரிய மகளோட பெரிய மாமனாரும் மக வீட்டு பிள்ளை. சரி, அருணுக்கு உங்க அக்காக்கு எப்படி கனெக்ஷன் வந்தது? கால் பண்ணுவார். கால் பண்ண யார் இவர் அப்படின்னு நான் கேட்பேன். சொந்தக்கார பையன்தான், சும்மா என்ன பண்ணுற, எப்படி இருக்கீங்க, பசங்க எப்படி போய் அப்பப்போ கால் பண்ணுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஆனால் இவ்வளோ டீப்பாக பழகுவாங்கன்னு நான் தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கும்போது வெளி ஃபோனுக்கு ஆள் கட்டு கிடையவே கிடையாது. இப்போ அந்த குழந்தை பண்ணுற அவங்க வீட்டில் இந்த 1 வருஷத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டாரு. மாப்பிள்ளை வந்தாரு, 3 மாசம் இருந்தாரு. உங்க பொண்ணு மறுபடியும் கர்ப்பமானா, டெலிவரிக்கு 40 நாள் கழிச்சு குழந்தை இழந்துச்சு. மாமியார் வீட்டில் தான் இருந்தா? மாமியார் வீட்டில். ஸோ இந்த கணவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டதா, இல்ல குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் நான் மாப்பிள்ளை வீட்டில் இல்லை அப்பதான் அந்த இதில் அந்த குழந்தை பிறந்து இறந்துட்டு அவங்க வீட்டில் போயிருந்தாங்கல்ல அப்பதான். பாண்டிச்செல்வி, நீங்க சொன்னீங்க அக்கா பேசுவாங்க அடிக்கடி. யார் அக்கா கேட்டதுக்கு இல்லை, சொந்தத்துல பையன் எப்படி இருக்குன்னா சும்மா பேசுறான். அது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? உங்க வீட்டுக்கு வரும்போது அடிக்கடி ஃபோன் வரும். இவ அங்க போயிருந்தா. நீங்க அக்கா பார்க்க அங்க போயிருந்தீங்க? அக்கா வீட்டில் 2 நாள் இருந்தேன். அக்கா சொந்தக்காரங்களுக்கு கல்யாணங்கிறனால நான் அக்கா வீட்டில் போயிருந்தேன். இருந்தப்ப அவங்க வந்து பேசுவாங்க. வீட்டுக்கு வருவாங்களா? அப்போ அக்கா பையனை வந்து சும்மா வம்பிழுக்கிற மாதிரி வந்து பேசிட்டு போவாங்க. பேசிட்டு போனதில் யாருங்கிட்ட நான் அன்றைக்கி கால் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ விட்டுட்டாங்க. விட்டுட்டு அப்புறமா பார்த்தா அவங்க ஃபோன் பண்ணுறேன். ஒன் டைம் நாங்கள் பார்க்குக்கு போயிருந்தோம். பார்க்குக்கு போயிருந்தப்போ இவங்க வந்திருந்தாங்க. அங்கே என்னன்னா அவங்க 2 பேத்துக்கு ஏதோ பிரச்சனை போல். அக்காவுக்கு அருணுக்கு? பார்க்குக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டாங்க. ஆனால் நான் வந்து ஏன் சண்டை போடுறாங்க எதுவுமே நான் கேட்கல. நான் கேட்டேன், ஏன் உங்க கூட சண்டை போடுறாங்க? இல்லை அது சும்மா சண்டை போடுறாங்க. அதான் ஏன்னு சொல்லு, நீ தேவையில்ல வேலை பார்க்குறக்கி தான் வேணாம் விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சும்மா ஃப்ரெண்டு சொந்தக்கார பையன் தான், இதில் என்ன பண்ணி இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து மறுநாள் படத்துக்கு போயிருப்பாங்க போல, அருணும் கீதாவும். ஓகே, அந்த டைம்ல உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க? 2 நாள் மட்டும் அந்த சொந்தக்கார கல்யாணத்துக்கு. அடுத்த நாள் படத்துக்கு போயிருக்காங்க. படத்துக்கு போயிருக்காங்க. படத்துக்கு போயிட்டு பிரச்சனை ஆயிருக்கு. எங்க பிரச்சனை ஆயிருக்கு? அவங்க தங்கச்சியோட பெரிய மாமனார் மாயன் ரவிங்கிறப்பல காரைக்குடி போயிருந்திருக்காங்க. காரைக்குடியில் இவங்க தேட்டரில் அருணோட அண்ணா பார்த்துருக்காங்க. 2 பேரும். அருணோட அண்ணன் அருணையும் உங்க அக்காவையும் 2 பேரும் பார்த்துருக்காங்க. அது வந்து வீட்டுல வந்து சொல்லியிருக்கிறாரு. சொல்லி சண்டை வந்து சண்டை அன்னைக்கு நைட்டே பெரிய சண்டையாக வந்துருச்சு. வந்த உடனே இவன்ட்ட ஃபோன் பண்ணி இது சொல்லியிருக்கும்போது நம்ம படத்துக்கு போன தெரிஞ்சிருச்சு. வீட்டில் என் மாமியாலும் பிரச்சனை பண்ணது, உங்கள் வீட்டாலும் எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டிருக்கா, நீ ஏன் போனேன்னு சொல்லி. இவங்க வீட்டுக்கு அவ வீட்டுக்கு சண்டை வந்தோடனே இவன் நைட்டோட நைட்டை பைக் எடுத்துட்டு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பிள்ளைய விட்டுட்டு பிள்ளை யார்கிட்ட விட்டுட்டு போன? மாமியார்கிட்ட விட்டுட்டு போனோன்னே திருப்பி நான் மக்கா நாள் அதே மாதிரி தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கையில் மக்கா நாள் கீதா எங்க அப்படின்னு கேட்கையில் பிள்ளைய விட்டுட்டு போயிடுச்சு. உன் மகன் எங்கே, அவன் மகன் அஞ்சானம்ல வந்தா அது சித்திரா வருஷம் கூட்டிகிட்டு போனான் பிள்ளையாம்ல அப்படின்னு பெரிய பிள்ளை பிரச்சனை சொல்லிருக்கேன். அந்த பையனுக்கு நான் ஏப்பா நீங்கள் அந்நேரத்தில் போய் என் பிள்ளைய எதுக்குப்பா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா, நான் பெரிய மருவேனே யார்கிட்ட கேட்குறியா, நான் அப்படிலாம் எதுவும் செய்யலாத்தான், என்னன்னு தெரியல, பிரச்சனை என்னன்னு தெரியல, நான் கூட்டியாரெலாம் நான் போகலை, மேலாம்பட்டிக்கு போகலேன்னு. திருப்பி நான் இவன் இந்த அருணோட நம்பரை என் பிள்ளைகிட்ட யாருக்கு என்னன்னு தெரியாமல் யதார்த்தமாக அந்த ஒரு நாள் அந்த பிள்ளை வீட்டுக்கு வரல, நம்பர் வந்து எழுதி வச்சு என்னோட ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருந்தேன். உங்க நம்பர்ல இருந்து அருணுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா? அதாவது அந்த நம்பர் உங்களுக்கு என்கிட்ட கிடச்சிச்சு. நான் அதை பண்ணிட்டே, அருண் நைட்டு நீ பிரச்சனை இல்லைன்னு நீ படத்தை கூட்டி வேணா பிள்ளைய காணுமேடா, அம்மா சத்தியமாக நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக என்னை மழுப்பிட்டா.
மலைப்பட்டி இல்லவே இல்லைன்ட்டான். நான் சரி கேட்குறேன், நீ அக்கா அவங்க கூட பேசல, நீ தான் படத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்க, வந்து நான் என்னை வந்து கூப்பிட்டாவா படத்துக்கு போகலாம் சொன்னக்கு அம்மா இல்லை வேணாம் நான் காலேஜ் போகணும் அப்படின்னு சொன்னதுனால நானும் இருந்துட்டேன். அப்போ உங்களை கூப்பிடும்போது அருணும் கூட வருவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்போ நீங்க பார்க்கு போனீங்க, அப்போ அருண் அவங்கள தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அருணை வந்து கூப்பிட்டது வந்து எனக்கு தெரியாது. நாங்க 2 3 அக்கா பசங்க நாங்க 3 பேர் போறதா தான் இருந்தோம். சரி அப்புறமா அங்கிட்டு இருந்து அப்புறமா அருண் வந்தாங்க. அப்புறம் மறுநாள் கூப்பிட்டு போயிட்டு வரும்போது மறுநாள் ஆயிடுச்சுங்கம்மா. மறுநாள் ஆகிட்டு திருப்பி நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது பெரிய மருமையிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அருண் தானப்பா கூட்டிகிட்டு போனேன்னு கேட்டோம். நான் இல்லை அம்தா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பங்காளி விட கண்டு ஒன்று பேசியிருந்தாங்க. நைட்டோட நைட்டாக இவன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கேம்மா, நான் எங்கே இருக்குன்னு தெரியல, தம்பி பிள்ளைய விட்டுட்டு போயிருக்காடா, உன்னைத்தான் இல்லைன்னு சொல்கிறாடா, என்னடான்னு சொன்னான். சத்தியமாக இல்லைம்மா நான் கோயிலில் இருக்கேன், அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்துடும். ஆனால் அவங்க தான் வச்சுருக்காங்க. அவனே ஒழிச்சு வச்சிருக்கான் நான் பிள்ளைய. திருப்பி விட்டு அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா. மறுநாள் ஃபோன் பண்ணிவிட்டு கணேஷ் என் மருமையன்ட்ட போய் நைட்டோட நைட்டாக அந்த அருணோட ஐயா போய் வீட்டில் போயிட்டு விடிஞ்சா மானம் போயிருண்டா, நம்ம வீட்டு பிள்ளை தாண்டா அக்கா மையன் தாண்டா கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கேன், போய் விடியங்காட்டியும் போய் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லி என் பெரிய மருமையனை போய் எழுப்பி அடித்து அந்நேரத்தில் போய் நைட்டில் கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாமா. போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு நீ யார் வந்துட்டு மாமியாவோட சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ண நான் வேறு பசங்களை கையை காட்டி விட்டு இவன் அருணுங்கிறவனை மறைச்சு வேற ஆளு எதாவது கூட்டிகிட்டு போனான்னு சொல்லி வேற பசங்களை அடிக்க விட்டு பிரச்சனை பண்ணிட்டா. வீட்டு விட்டு வெளியே போனா மறுபடியும் வந்துட்டா. ஆனா மாமியார் ஏத்துட்டாங்க. மாமியார் ஏத்துக்கிட்டோம்ல, அண்ணன் வீட்டுல இருந்துச்சு அங்க இருந்துச்சுன்னு சொல்லி இவங்களே அந்த அருணாலையில ராசிப்படுத்தி எங்க மருமகருமே எல்லாம் எடுத்து திருப்பி சேர்த்து விட்டாங்க. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியாதா? தெரிஞ்சு சொல்லியாச்சு, இந்த பையன் ஊர்லான்னு இருக்கு. அப்ப மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவர் எதுவும் சொல்லல, என் பொண்டாட்டி இப்படி பண்ணிருக்காது அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி அப்படி பண்ணிருக்காதுன்னு சொன்னாரு. அந்த நம்பிக்கை இருந்துச்சு, பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருந்தது. நான் ஐயருக்கு விட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, குளிச்சுட்டு தலையில துண்டு கட்டின வரைக்கும் நைட்டியோட நின்று பார்த்துட்டு இவன் வெளியில நின்று அந்த செல்லை எடுத்துட்டு அவங்களோட போட்டோ, அந்த போட்டோ எடுத்துட்டு இவங்களுக்குள்ள அந்த போலீஸ் பிரச்சனை ஆகிட்டு இவனை வெளிநாட்டுக்கு ஏற்றிட்டாங்க, சிங்கப்பூருக்கு அனுப்பி விட்டாங்க. யார? நான் அருணுங்கிறவன. அதே போய் 3 மாதம் ஆச்சு. போய் 3 மாதத்துல இவங்களுக்குள்ள சண்டை வந்தோடனே இதை பேசிட்டு இவங்க இந்த ஃபோனில் பிரச்சனையா என்னன்னு தெரியல, இந்த பிள்ளை பேசாமல் இருந்ததுக்கா என்னன்னு தெரியல, ஃபோனில் வந்து அந்த நெட்டில் போட்டோ அப்புறம் அனுப்பிவிடும் அந்த ஊருக்காரவங்களுக்கு. கீதா வந்து அந்த ஃபோட்டோஸை பார்க்கல, பக்கத்து வீட்டில் வந்து பையன் இருந்தான், அந்த பையன் பார்த்து அவங்க அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மா வந்து அக்காவோட மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க, மாமியார் அந்த மாதிரி இன்னும் அருண் பேசிட்டு தான் இருக்கானா அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு இதை வந்து அருண்கிட்ட சொல்லியிருக்கு. சொன்னதுலேயே அவன் என்ன சொல்லியிருக்கா, நீ வந்து கிளம்பி அவங்க அப்பாட்ட போ, அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் 2 மாசத்துல ஊர்லேருந்து நான் வந்துடுறேன், வந்து நம்ம 2 பேரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. மருமகள் வீட்டில் இருந்தாதான் அதுதான் அழகு ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லி மருமகளை மீண்டும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சிக்கல்கள் இவ்வளவு இருக்கு. அந்த போட்டோ ஃபேஸ்புக்ல வந்ததா, வாட்ஸ்அப்ல வெளியில அனுப்புனாங்க தெரியல. ஆனா கண்டிப்பாக சிக்கல்கள் இங்க முடியல, இன்னும் நிறையவே இருக்கு. ஒரு பொண்ணு காணாம போகுது, எங்கே போயிருக்கான்னு யாருக்கும் இது வரைக்கும் தகவல் தெரியல. கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, பொண்ணுக்கு இன்னொருத்தர் கூட ஒரு தொடர்பு இருந்தது. இவ்வளோ சிக்கல்கள் நம்ம பார்த்தோம். அம்மா, நீங்க பொண்ணு பிடிச்சிருக்கு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு கீதாவை கட்டி வச்சிங்க, உங்க வீட்டு மருமகளா நீங்க ஏத்துட்டீங்க. ஆரம்பத்துல இருந்து பிரச்சனைகள் இருந்ததா? இதெல்லாம் இல்லை. இல்லை, ஏதோ நாங்கள் பிள்ளை மாதிரி ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணால் நல்லபடியெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்தாங்க. மக மாதிரி தான் அதை பார்த்துக்கணும். சரி, எந்த குறையும் இல்லை. ஃபோனில் பேசிக்கிடுவாங்க, யாரோட பேசுகிறீனேட்டா அவங்க மயன்தான் பேசுகிறான்னு சொல்லி. இல்லை, கல்யாணம் ஆனா புதுசுல இருந்து எல்லார்கிட்டயும் பேசுவாள் அப்படி ஃபோன்ல? ஃபோனில் ரொம்ப ஃபோன் அது வச்சு பேசிக்கிறோம். சரி, பட் அவங்க அம்மா சொல்லும்போது நிறைய குற்றச்சாட்டுகள் சாத்தியிருக்காங்க. யார்கிட்ட சொல்லுங்க, என்னென்ன குற்றச்சாட்டு? குழந்தை பிறந்துட்டு அந்த பிள்ளைய வந்து நீங்க பாத்தீங்களா? பிறந்த அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தியா? அப்புறம் அப்படித்தானே பார்த்துட்டு திருப்பி நீங்க கூட்டிட்டு போனீங்களா? திருப்பி கூட்டிட்டு போயிட்டு அந்த பிள்ளை என்னென்ன பாடுபடுத்துனீங்க? என்ன பாடு எடுத்துருக்கேன்? என்ன பாடு? நீங்களும் சம்மூகன்னு எவ்வளவு பிரச்சனையை உருவாக்குறீங்க. அவங்க பேசட்டு அதுக்கு மேல சொல்றான். அவங்க மேடை வந்து நேரடியா எங்க ஊருக்கே வரட்டேன். கேட்க சொன்னாங்க, நான் கேட்கிறேன். ஊருக்கே வந்து உங்க ஊரை பத்தி நீங்க பேசுறது உங்களுக்கு அத்தனை ஊராளு யாருமே வந்து இவங்கள்ட்ட போய் நாங்க ஒரு பஞ்சாயத்துக்குன்னு போனோம்னா அம்மா அவங்கள பத்தி பேசாதீங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க. பொது மனுஷன் இருக்கா, என்னைய திட்டும். பொது மனுஷன் வந்திருக்காங்க, அவங்கள கேட்டு அவங்க சிட்டி வருஷம் அவங்களும் சேர்ந்து அடி அம்மா உன்னோட பேசணும்னா ரொம்ப பேசணும். நாங்க சொல்லுவா எங்க ஊர்ல ஓ மகளை கூட்டியாந்து நீ வச்சுக்க, ஓ மகளை வேணும்னு சொன்னா கூட்டியாந்து வச்சுக்க, மாப்பிள்ளை வரையில தான் பேசணும். நான் பொண்ணா ஒரு வருஷமா மாப்பிள்ளை மையனை 1 வருஷமா என் பேரை நான் வந்து 1 லட்சம் ரூபாய் கூட்டி கொண்டு என் பிள்ளைய ஊரா கூட்டி கொண்டு காட்டி
1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இப்பதான் போயிருக்கேன். சித்திரை மாசம் தான் போயிருக்கேன். யார் ஊரா காட்டி எங்க இருக்கேன் மையன்? என் மகன் அங்கே இருக்கிறா. அங்கே அம்மா 1 லட்சம் ரூபாயெல்லாம் கிடையாது. அங்க வந்து கேளுங்க. 40,000 ரூபாய் வண்டி வாங்கி கொடுத்து இவங்க உங்க சமூகம் இந்த பிள்ளை 40,000 ரூபாய் நகை திருப்ப சொல்லியிருக்கேன். 40,000 திருப்பத்தூர் கொண்டு பெறப்பட்டு போனவதே, நகை திருப்ப போனவதே, ஊருக்கு போனவதே அவன் மாப்பிள்ளை ஊர்ல இருக்கிறேன் சிங்கப்பூர்ல இருந்தவன வர சொல்லி ஏர்போர்ட்ல அவங்க ஐயால போய் குடிக்க இந்த வர சொல்லுங்க. அடுத்த அருண் ஐயாலையும் அரணையும் வர சொல்லுங்க. எதனால பிரச்சனை நடந்துச்சு உண்மை ஒவ்வொருத்தர் பேசுறாங்க. அருண் ஐயாலையும் எங்க இருந்தா எங்க நின்னா அப்படின்னு மட்டும் கேட்டு பேசுங்க. பிள்ளை எடுத்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு போல வலியக்கு அனுப்பிட்டான் மகளை வீட்டுக்கு. இந்த வாசப்புல இருந்து இதெல்லாம் போகுது. ஒரு ஆம்பளை வந்து இல்ல ஒரு பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட்டி வைட்டான்னு சொல்லி ரோசமா இழுத்து போட்டவன சண்டை. நீங்க அப்பாச்சி கேளுங்க. இதுவரை என் பிள்ளை சவிதியில இருக்கையில இன்னொருத்தருக்கு மாசமாயி பொம்பளை பிள்ளை விறந்து இவ எங்கிட்ட போன்னு சொல்றான். எனக்கு தெரியாது. தெரியாத அப்புறம் எத்தனை 4 வருஷமா இருந்த? எனக்கு நான் மாசமா இருந்தது. நீ கோயிலுக்கு வருவியா? கோயிலுக்கு வருவியா? நீ கோயிலுக்கு வாடி, கோயிலுக்கு வாடி. நல்ல பொம்பளை அடி மானகட்டவளே. ஏங்க நீ மைண்ட பேசுற? ஏய் ஏன் மைண்ட பேசுற நீ? இது புதுசா இருக்கு அந்த விஷயம். அந்த விஷயம் புதுசா இருக்கு. அவளை தான கேளுங்க. அது நீங்க சொல்ற விஷயம் என்ன புதுசா இருக்கு? என்ன புதுசு? உங்க மயனை பத்தி. என்ன பையனை பத்தி? இல்ல நீங்க சொன்னீங்க ஒரு வேற ஒருத்தருடைய கர்ப்பமாயி பெண் பண்ணி சவுதியில இருக்கையில அவன் என்ன மாதிரி எங்களுக்கும் தெரியாம எங்களுக்கும் பண்ணாம வா வா வான்னு சொல்லி கள்ளவழியில தெரிஞ்சு பாசுபட்ட புடிச்சு அடைச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலுக்கு நடந்து அவன் புடிச்சு இங்க காசு அனுப்ப சொல்லி 1 வருஷம் சென்று எங்க ஊர்ல நீங்க வந்து கேட்டு பாருங்க. எங்க ஊர்ல வந்து கேட்டாக்க இந்த வந்தா பாருங்க, நிகழ்ச்சிக்கு வந்தா பாருங்க, அவங்கள கேட்டுங்க, கூப்பிட்டு கேளுங்க. எங்களை மேலாமடிக்கு வந்தா இல்ல எங்க ஊர் பட டவுனுக்கு வந்தா பாருங்க, பிள்ளை கலைஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை வந்தது. கலைஞ்சு போய் மெட்ராஸ்ல போய் மயம் வர சொல்லி வந்து போய் இருந்திருக்காங்க. ஆமா வந்து இந்த பேச்செல்லாம் நீ எனக்கு பேசாத. அம்மா ஒரு உன் பிள்ளைய கூட்டி வச்சுக்கடி அடி மானக இந்த ஊருக்கு வா. நீ எங்க ஊருக்கு நல்ல வேலை வந்தா உன்னை விளக்கமாத்தான் அடிச்சு போடுவாரு. உன் பொழப்ப ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்க. உள்ளூருக்குள்ளே ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்க. ஒரு நிமிஷம் ஒரு உள்ளூருக்குள்ளே ஒரு மகளை கட்டி கொடுத்துருக்க. அம்மா ஒரு நிமிஷம் ஒரு முறை கொண்டாட தெரியல. ஒரு நிமிஷம் நீங்க பேசிக்கிற பொம்பளை ஒரு முறை கொண்டாட தெரியல. ஒரு பேரனை வந்து 1 வருஷம் ஆச்சு மயம் போய் ஒரு நிமிஷமா நீங்க பேசாம இருங்க. அம்மா நீங்க பேசாம இருங்க ஒரு நிமிஷம். நல்ல மாமியாளா இருந்தா இந்த பேரனை வந்து பாக்குறது இல்லையா? ஏன் பாக்கலன்னு கேளுங்கம்மா. இருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பையன் ஊர்ல இருந்து கல்யாணம் ஆன புதுசுல 2 தடவை ஊருக்கு வந்தான். வந்துட்டு போய் ஒரு பேரன் பிறந்து 44 குழந்தை இருந்துச்சு மருதையில. அது 4வது வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம். ஆமா ஆமா. முன்னாடி இந்த பையன் பிறந்தான். பிறந்தது கர்ப்பமா இருக்கும்போது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஆமா பிறகு மாத்தையில வச்சுட்டு 2வது இல்ல வச்சுட்டு போய் வச்சுட்டு போய் வயிற்ற வலிச்சு கொண்டு போய் எல்லாம் பார்த்தா 4 வருஷம் கழிச்சுதான் பொண்டாட்டி வந்து பாத்திருக்கான், பிள்ளைய வந்து 4 வருஷம்லாம் இல்ல 2 வருஷத்துக்கு இருக்கா 1 வருஷத்துக்கு இருக்கா 4 வருஷமா என்னத்த சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். இங்க வந்து எங்க ஊர்லதான் நீங்க கேட்கணும். நாங்க நல்லவு கட்டவுன்னு எங்க ஊர்ல கேட்டுக்கிட்டே நீங்க அதுக்கு மேல பேசணும். ஒரு பொண்ணு காணோம், சரியோ தப்போ, தப்பு தான் பண்ணிருக்கா, எல்லாருக்கும் தெரியுது, தப்பு பண்ணிட்டா. ஆனா ஒரு ஜீவன் காணோம்னா அந்த ஜீவன் எங்க இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக தேடணும். எங்கே ஒரு பொருள் காணாம போது அங்க போய் தான் அந்த பொருளை தேடுவோம். தேடி கொண்டாட பழக்கம். டிசம்பர் 2015 கீதா காணாம போனது கேளுங்க. ரைட். 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் அந்த பொண்ணு எங்க இருக்க யாரால கண்டுபிடிக்க முடியும்? சொல்ற கேளுங்க. கேஸ் கொடுத்துட்டோம். 3 மாதம் சென்று போலீஸ்ல எங்க ஊர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க ஆளுகளுக்கு பார்த்து இந்த மாப்பிள்ளையும் காணாம போன பையனையும் சிங்கப்பூர்ல இருந்தவனை வர சொல்லி அங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து பிடிச்சி அடைச்சு 3 மாசங்க போய் கோயம்புத்தூர்ல இருந்து பண்ணி கூட்டியான்ட்டாங்க. போலீஸார் வந்து எஸ்ஐஎம் வந்து அம்மா அவங்க மருமகளை காணாமல் போனவங்கள கூட்டியாந்துட்டோம், வாங்க பிள்ளையை தூக்கிட்டு அப்படின்னா 7 மணிக்கு போய் இருக்கிறோம். 7 மணியில இருந்து எங்க ஆளுக பூரா இருக்கிறோம். பெத்த தாய் வந்து 6 மணி ஆச்சு வரல. அதுக்கு அவ என்ன சொல்லிட்டா, அம்மா நீங்க போங்கம்மா, பிள்ளை அம்மா வந்து குடோரமா அம்மா ஒரு நிமிஷமா அருண் வீட்டு ஆளுங்க உங்களை வர வேண்டாம் சொன்னதுக்கு உங்க மகள் காணாம போயிருந்தா நீங்க ஏன் போகாம இருக்கீங்க? இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். பொண்ணு காணாம போயிட்டா, பொண்ணு காணாம போனோடனே 3 மாசம் கழிச்சு அவளை தூக்கிட்டு வந்திருக்காங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கும் போது மாமியார் போறதுக்கு முன்னாடி ஒரு தாய் நீங்க போயிருக்கணும். போகலங்க, பெறலைன்னு எழுதி ஏன் ஒரு நிமிஷம், நீங்க ஏன் போல? பெறலைன்னு எழுதி கொடுத்துட்டோம். நாங்க போனோம். ஒரு நிமிஷமா பெறலைன்னு சொல்லி எல்லாம் இருங்க, எழுதி கொடுக்கல. அவங்க நான் சொல்ற பேசிட்டு idea இருக்கேன். அந்த கோட்ல இருக்கு எழுதி கொடுத்தது. இருங்க நீங்க பேசாம இருங்க. நீங்க பேசாம இருங்க. மிரட்டி எழுதுனா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்க இப்ப இங்க இல்ல நான் நினைச்சுக்கீங்க. சரிம்மா. பொண்ணு காணாம போயிட்டாளா? தவச்சு போயிட்டு சொன்னீங்களா? 3 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வந்தாங்களா? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கோம், தகவல் வந்ததா வரலையா? வந்துச்சுமா. அவங்க மதியத்துக்கு போன் பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா? போவே இல்ல, சாயங்காலம் தான். போன் பண்ண இல்ல. என் பெரிய மருமை என்ன பண்ணிட்டாப்ல, அவங்க வீட்டுல உட்காந்து எல்லாரும் முதல் நாள் பஞ்சாயம் பண்ணாங்க. கூட்டியாரங்காட்டியுமே அந்த மெமரி கார்டு, அவன் அவனும் பேசின மெமரி கார்டு எல்லாருமே அதெல்லாம் டீடைல் கேட்கல. வர வேணாம்னு சொன்னதுனால யார் வர வேண்டாம் சொன்னா? அருண் வீட்டு ஆளுகளும் என் பெரிய அருண் வீட்டு ஆளுங்க ரொம்ப முக்கியமா உங்களுக்கு. அருண் வீட்டு ஆளுங்க ரொம்ப முக்கியமா. அருண்காக தான் அவன் வீட்டு விட்டு ஓடி போனான். அந்த பொண்ணு பங்காளி விடுமா, பெரிய பங்காளி வீடுனா அப்ப பெரிய பொண்ணு வீட்டு, அப்ப கீதா பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. அப்ப திருப்பி போயிட்டேமா. நான் போயிட்டேன், போக்குள்ள கோர்ட்டு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறேன்னா நீங்க 3 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு வரும்போது முதல்ல இப்படி ஓடி போயிட்டா உங்களுக்கு அசிங்கம், அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அசிங்கம். அவங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னதாக அதுதான் அவங்க அது பெரிய மனுஷங்க ஏத்துக்கிறேன்னா சொல்லிட்டாங்க. உங்க வீட்டு மருமகள் இப்படி பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேக்குறேன். அப்புறம் அவ்வளவு குற்றச்சாட்டுங்கள் சொல்றீங்க. இப்ப நான் என்ன நினைச்சேன், அதைத்தான் நான் சொன்னேன். இந்த அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இதை கூட்டிட்டு போச்சுல, ஒருவன்னு வாடின்னு சொல்லி என் வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நான் தாலி எடுத்து கொடுக்கலையேமா, இல்ல 1000 பேரை வச்சு தானமா நான் கட்டி கொடுத்தேன். ஒண்ணுமே தெரியாத பிள்ளை கடைசியில இவங்க எடுத்து அந்த பிள்ளை ஒண்ணுமே தெரியாத பொண்ணு கணவர் இருக்கும்போது இன்னும் தொடர்பு வச்சுக்க தெரியுது, ஓடி போக தெரியுது, 2 தடவை ஓடி போக தெரியுது, ஊர் சுத்த தெரியுது, அந்த பையன் கூட நைட் பைக்ல ஓடி போக தெரியுது, குழந்தை தனியா விட்டுட்டு ஓடி போகும்போது குழந்தைக்கு வயசு என்ன? 5 வயசு. அப்புறம் 5 வயசு குழந்தை தாய்க்காக தான் முதல்ல தவிக்கும். அப்பா ஊர்ல இல்ல. 5 வயசு குழந்தை தவிக்க விட்டுட்டு தனியா போறது ஒருத்தர் கூட இன்னும் தெரியாத, ஐயோ இன்னும் தெரியாத பாப்பா அந்த பிள்ளை பண்ணது ஊரம் தப்புமா. கூட்டியாந்த உடனே நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் முதல் வட்டம் அவங்க தான் கண்டிச்சு, இந்த எஸ்ஏமா நீங்கள் மாதிரி கண்டிச்சு விட்டாங்க. உன் பிள்ளையை பாரு, உன் பிள்ளையை வளர்க்காம உனக்கு என்ன இன்னொருத்தன் தேடுதா அப்படின்னு சொல்லி கண்டிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போங்கம்மா, செல்வியம்மா ஒரு முறை கூட்டிக்கிட்டு போங்க, இனிமே நடந்தா உங்கள்கிட்ட நாங்கள் அனுப்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு கொண்டு கேஸ் கொடுக்கவுமே அது இது பண்ணி இந்த பிள்ளையை பாதரவை பார்த்து நீங்கள் ஏமா அந்த பிள்ளையை நீ வளர்த்து விடுமா, உன் பேர் சொல்ல இப்படியா வந்தவோ அந்த பிள்ளையை கொன்னே விடுவாம்மா அப்படின்னு சொல்லி தூக்கி நீ உங்கள் செவங்கரையும் கூட்டியாந்து அவங்க விட்டுட்டு போனா எங்கள் வீட்டில். பாண்டிச்செல்வி நீங்க சொல்லுங்க, இவ்ளோ பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போல? அருண் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீ வரலைன்னா உங்க மாமியா கூட நாங்க சேர்த்து வச்சிடறோம், நீ வராத அப்படின்னு சொன்னதுனாலதான் அம்மா போல. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட நீங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க, இமோஷனலா யோசிக்காம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிப்பீங்கன்னா எனக்கு தோணுது. பிரச்சனை யாருனால வந்தது பாண்டிச்செல்வி? கீதா அம்மா. கீதா கூட யாரு? அருண். யார் கூட ஓடி போனாங்க? அருண். யார் கூட போட்டோ வந்தது? அருண். ஊர்ல யார் கூட சுத்துறது எல்லாரும் பேசினாங்க? அருண். யாருக்காக 5 வயசு குழந்தை விட்டுட்டு போனா? அருண். அப்புறம் அவன் வீட்டுல சொல்றது முக்கியமா? அவங்க வீட்டுல சொல்லிருந்தாங்க, நீ வந்தீங்கன்னா நான் வந்து உங்க மாமியா கூட சேர்த்து வைக்க மாட்டேன், நீ வரக்கூடாது, நீ வீட்டுல. அது அறிவு இருக்க வேண்டாமா? அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. எப்படிங்க சொல்லிட்டாங்கன்னு நீங்க நம்பிட்டீங்க? சம்மந்தக்கூடிய எனக்கிட்ட சொல்ல இருக்கான், இந்த மாதிரி அவன் பேசுறேன் வைக்கிறேன். கொஞ்சமா அதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? குற்றச்சாட்டுங்கள் அவ்வளவு சாதாரண விஷயம். ஈஸியா விரல் நட்டுட்டு நீ இப்படிதான், நீ இப்படிப்பட்டவதான், நீ இது செஞ்சிருக்க. உங்க அம்மா கிட்ட கேட்கிற கேள்வி, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து ஒரு அண்ணி வரும்போது நீங்க வந்து பேசாம இப்படி பண்ணாக்க நீங்க ஏத்துப்பீங்களா? அம்மா பண்ண தப்பு அது ஒண்ணுதான். அவங்க பெரிய மனுஷியா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இருக்காங்க, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. முதல் தடவை நீங்க கூட்டிட்டு 3 மாசம் கழிச்சு அவளை கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி அவளை கூட்டிட்டு போயிட்டீங்க. என்ன நினைச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டீங்க? நம்ம பேரனை வளர்த்துருவோம், சரி நம்ம மையன் ஊர்ல இருக்கேன், நாளைக்கு வந்து எதையாச்சும் உலகத்துல தப்பு பண்ணாம இல்ல, சரி இனிமே திருந்தியாச்சும் வாழ்ந்துருவா அப்படின்னு நான் கூட்டி ஒன்று முதல் தடவை. 2வது அவனை அவங்க இது பண்ணையில எங்க ஆளுகளை கூட்டிக்கிட்டு போயில தாயை வர சொல்லுங்க, மாமியா கூட்டி போக மாட்டேன்னு சொல்லுது, தாயை வர சொல்லுங்க, தாய் கூட்டி கொண்டே வச்சிருக்கட்டும், மருமையான வேணுனாலும் வர சொல்லுவான், அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறான்னு சொல்லி அது அப்புறம் எடுத்து பேசிக்கணும். வேணும்னாலும் வாங்கி வச்சு பொண்டாட்டி தான் வேணும்னு சொன்னா கூட்டி வச்சுக்கிறட்டும், இதை பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லி பேசி இது பண்ணையில இந்த வரவே இல்லை. 6 மணி 7 மணியில இருந்து போன கொடுக்கலங்கம்மா அந்த பையன்கிட்ட மருமையிட்ட வரவே இல்லை. பிரச்சனைக்குமே வரவே இல்லை, கோர்ட்டுக்கு வரவே இல்லை. நான் என்ன நினைச்சேன், நாங்க சண்டை போட்டுக்கிறது இல்லை, இன்னைக்கு அது இவ்வளவு தூரம் மூஞ்சி எடுத்து பேசுறோம்மா, இதுவரையும் நம்ம பேசுறது கூட வரவே இல்லை. கோர்ட்டுக்கே கூட்டிட்டு வந்து என்கிட்ட பிள்ளை அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிருந்தது விசாரணைக்கு போயிருக்காங்கன்னு நினைச்சேம்மா நான்.
தப்பு எல்லா பக்கமும் இருக்கு. நிறைய இடத்துல தப்பு நடந்திருக்கு. தாயங்கிறது முறையில இவங்க போய் பார்த்திருக்கணும், இவங்க பார்க்கல. யார் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கானோ அவங்க வீட்டார் சொன்னதுனால இவங்க போல. அது மிகப்பெரிய தப்பு. பெரிய மருமைன்னு சொன்னதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரே பிரச்சனை, கீதாவை காணோம். கிட்டத்தட்ட 11 மாசம் ஆகுது. ஆனா இதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மாமியார் வீட்டுல தான் அவளை எங்கேயாவது வச்சிருக்காங்க, அவங்க சொல்லிதான் யாரும் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா மாமியார் எனக்கு தெரியவே தெரியாது அவ எங்கே இருக்கா. 5 வயசு குழந்தை நான் தானாவே வளர்த்துட்டு இருக்கேன். பையனை விட்டுட்டு அந்த பொண்ணவ எங்கே போனான்னு தெரியல. இந்த நிகழ்ச்சி மூலமா கீதாவை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேர் சேகர். சேகர் அவர்கள், நீங்க கீதாக்கு என்ன ஆவீங்க? கீதாவுக்கு ஐயா வேணும். ஓகே. ஆமாம். இப்போ உங்க வீட்டுக்கு மருமகள் ஒரு தப்பு பண்றா, சொல்லுங்க. பெரிய மனசு பண்ணி அவளை வீட்டுக்கு சேர்த்துக்கிறீங்க. ஆமாம், ஒரு முறை சேர்ப்போம், 2 முறை சேர்ப்போம். ஓகே. மறுபடியும் தப்பு பண்ணி இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. கடைசியா கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதான் நீங்க எல்லாரும் கடைசியா பார்த்தது. ஆமாம். கோர்ட்டுக்கு நீங்க போனீங்களா? கோர்ட்டுக்கு நாங்கள் போகக்குள்ள எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டு விசாரணையத்தையும் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அந்த எஸ்எஸ் அருப்புக்கோட்டை எத்தனை மணிக்கு கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க? 3 மணிக்கு. நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க? 7 நான் போனது 3:30க்கு போனேன், இவங்க 3 மணிக்கு போயிட்டாங்கம்மா. கீதா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா எத்தனை மணிக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க கீதாவை? என்னகிட்ட சொன்னது 2 மணிக்கு சொன்னாங்கம்மா. 2 மணிக்கு சொன்னதுக்கு நீங்க 3:30 மணிக்கு 3:30க்கு போனேன். ஏமா நான் இந்த பேசலாம் கேட்டு என் மனசு கேட்கல. திருப்பி நான் போயிட்டு போனதுக்குள்ள முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல இவங்க சொன்னதுனால மொத பையன் வந்து அவங்களா சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான்மா, முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போல, இப்ப கோர்ட்டுக்கு அவங்க சொன்னதுனால நீங்க போல. அவங்க சொன்னா நான் போலீஸ் அப்படி இருந்து மனசு கேட்கல. நான் வந்த உடனே இவங்க போயிட்டாங்க. சரி அப்ப அத்தை சொல்றது புரியுதா போய் உங்களுக்கு? நான் இருந்துட்டேங்கம்மா. கோர்ட்டுக்கு 2 மணிக்கு வர சொன்னாங்க. நீங்க என்னங்க அவ்வளோ அசால்ட்டா? கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னாங்க. நான் அங்க திருப்பத்தூர்ல இருந்து பஸ் கிடைச்சு வந்துட்டேன். நான் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு இந்த பிள்ளைய கார்ல கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா சிவகங்கைக்கு. சரிங்க. அங்க போய் எஸ்ஐ கிட்ட நாங்க போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, அப்ப தேவகோடையை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டார். அங்கே எதுக்கு சொன்னோன்னா இங்க சிவகங்கையில இல்லையா அவரு நீதிபதிக்கலாம் அங்க போயிட்டாங்க அப்படின்னா. அங்கிட்டு சொல்லவும் சரினா அப்ப அது அத்தாச்சி பேருக்கு எப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு நம்ம கிட்ட தானே ஒப்படைப்பான்னு சொல்லிட்டு நான் இருந்தது. கோர்ட்டுக்கு போல இவங்க போயிட்டாங்க. நமக்கு இல்லைன்னு நான் பின்னாடியே போனதுக்கு நீங்க ஏன் போல? இவங்க எங்களை விட்டு போயிட்டா இல்லங்கம்மா. உங்களுக்காக வர வைக்கணுமா? சரி அப்படியெல்லாம் என் பிள்ளைக்கு அப்புறம் நீங்க போயிருக்கணும். அதான் உங்க பிள்ளைக்கு இப்ப சொல்றீங்கல்ல, நீங்க ஏன் மறுபடியும் போகல? சரி மறுபடியும் நான் கோர்ட்டுக்கு போகக்குள்ள காருக்கு வந்துட்டாமா வீட்டுக்கு. நீங்க சொல்லுங்க. நடந்ததுதாம்மா. சரி, இப்போ பிரச்சனை நீங்க பெரியவங்க, எல்லாமே உங்க கண் பார்வைக்கு தெளிவாக இருக்கும் எங்க பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது, கீதா எங்க இருப்பா? அது நமக்கு தெரியல, இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். நாங்களும் இப்போ அவங்க சொல்லி தான் இப்போ இந்த பையன் அவங்க பையன் அப்பா வந்து பரமக்குடி ராமேஸ்வரம் ஊரை எங்கேயா முகாமில் இருக்குன்னு சொல்லி போய் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. இவங்க சொன்னா ராமேஸ்வரத்துல தான் அத்தாச்சி கூட்டிட்டு போனான்னு சொல்லி இதுகிட்ட போனேன். நானும் என் மறுபடியும் போனோம். அங்க எல்லாம் இல்லைன்ட்டா. திருப்பி ராமநாதபுரம் பரமக்குடி சிவகங்கை இவங்க சொன்ன ஊரா நாங்களும் போயிட்டு வந்துட்டாங்கம்மா. நீங்க இந்த 11 மாசத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? தேடவெல்லாம் இல்லை. அது நாங்கள் சொன்னோம் பையன் உங்கள் மையன் வரட்டும், உங்கள் மையன் வர விட்டு பேசிக்கிடலாம், உங்கள் மையனை இல்லாமல் நாங்கள் எதுவும் பேச மாட்டேங்க. அவங்க அம்மா பெத்த அம்மா வரவே இல்லை. தாய் வந்து தாயை கூட்டி கொண்டு வைக்கவும் இல்லை. தாய் இல்லாதனால நாங்கள் கூட்டி கொண்டே இன்னொரு இடத்துல ஒப்படைக்கிறோம். உங்கள் மைய வரையில என்னைக்கு வராலும் அன்னைக்கு என்ன பேசிக்கலாம்னு எசையம்மா சொன்னாங்க. சரி, ஆனா இந்த 11 மாசத்துல உங்க பையன் திரும்பி வரல ஊர்ல இருந்து? வந்துட்டு போய் இப்போ ஊட வந்துட்டு போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களாமா? உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கு. அவங்க பேசும்போது நடுவுல பேசாதீங்க. வந்துட்டு தான் தேடிட்டு இந்த எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு எங்கே இருக்கா அந்த கோம்பு என்னமோ இருக்கிறான் நோம்புல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லவும் இங்கே போய் தேடுங்கன்னு போட்டு செல்ல போய் கேட்ட உடனே அவங்க அங்கே தான் வச்சிருக்கா, நீங்கள் போய் கேளுங்க, அங்கே கேட்டால் தெரியும் இங்கே கேட்டால் தெரியும்னு அந்த பையன் வந்து 1 மாசமா வண்டி எடுத்து தெரிஞ்சுட்டு எப்படியாவது பொண்டாட்டியை பார்த்து பிடிச்சிருவான் அப்படின்னு அவன். பாலமுருகனோட மனநிலை எப்படி இருக்கு இப்போ? மனநிலையெல்லாம் அவன் ஒரு மாதிரியாவே இருக்கு, அவனுக்கு சரியில்லை. வந்து ஒரு 2 மாசம் இருந்தேன், மயனை பார்க்கணும்னு வந்தேன், வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கேன். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் பாலமுருகன் அவர்கள், நான் குஷ்பு பேசுறேன், சன் டிவி நிஜங்கள் நிகழ்ச்சியிலிருந்து. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க அம்மா உங்க மாமியார் எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனைவி எங்க இருப்பா? உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐடியா இருக்கா, சந்தேகம் இருக்கா, இங்கதான் இருக்கணும்?
ஏன்னா வெளிநாட்டுல தான் மேடம் இருக்கிறேன். எனக்கு அந்த நடந்த சம்பவமே தெரியாது. ஆனா அந்த பையன் தான் கூட்டு போனது எனக்கு வந்து பெரிய லாஸ். அதே அம்மா சொல்லித்தான் தெரியும் இந்த மாதிரி மனைவி இல்ல வீட்டுல அப்படின்னு. தண்ணி தெளிச்சு விட்டீங்களா? அவ எப்படி வேணாலும் போட்டோம், எனக்கு தேவையில்லை, நான் நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருக்கேன், மாசம் மாசம் என் அம்மாவுக்கும் பிள்ளைக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், இது போதும் எனக்கு, அப்படி இருக்கிறீங்களா? அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்களா? இல்ல மேடம், இந்த மாதிரி மனைவி அவங்க அம்மாவும் மாமியாரும் என் மகள் வேணும் எனக்கு உயிரோடவோ போனோமோ அப்படின்னா அதனால இவங்க சொன்னாங்க. நம்ம வந்து நான் வெளிநாட்டுல வந்து இங்க கஷ்டத்தினால வந்து வெளியில வந்து இங்க வெளிநாட்டுல சம்பாதிக்க வந்திருக்கேன் மேடம். ஆமாங்க, கண்டிப்பாக. அந்த கூட்டிட்டு போன பையன் ஊர்ல தான் இருக்கிறான். வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அந்த பையன்கிட்ட நான் பேசுறதுக்கு விரும்பல மேடம். அது வந்து பேசுறதுக்கு விரும்பினா 2 பேருக்கும் சண்டை வந்துடும், நான் அதனால ஒதுங்கிட்டேன் மேடம். இல்ல, இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு பாலமுருகன்? ஒருவேளை கீதா திரும்பி வந்தா நீங்க பழச எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துப்பீங்களா? மேடம் நான் கடவுள்ல இல்லை மேடம், நானும் ஒரு மனிதன் தான். நானும் யோசிச்சு இந்த பிள்ளைக்காண்டிதான் நானும் பார்த்தேன் இவ்வளவு காலமா. அது எப்படி மேடம் ஒரு வருஷமா போய் திருப்பி வந்து அது ஏத்துக்கினாலும் மற்ற உறவினர்கள் வந்து என்னைய ஒரு மாதிரியே நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாலமுருகன் ரொம்ப அழகான பதில் கொடுத்திருக்க. முடியாது, ஆனா முடியாதுன்னு வார்த்தையை சொல்லாம நான் கடவுள் இல்லை, நானும் ஒரு மனிதன் தானம்மா, நான் ஒரு அழகான பதில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியில வரணும். உங்க மனைவி திரும்பி வந்தாலும் அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. நீங்க அவங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? நான் கண்டிப்பாக யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. ஆனா உங்க புள்ள அழகான பையன் என் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீங்க அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு நடுவுல எங்ககிட்ட பேசுனதுக்கு நன்றி. சரிங்க மேடம், சரிங்க மேடம், நன்றிங்க. அருண் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கு. அருண் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா இங்க மகளிருக்கு போனாங்கம்மா, மகளிரில் போய் நான் கொடுக்க போனதுக்கு எங்க காணாம போச்சு, அங்க போய் கொடுமானா அதே போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கு. ஆனா அவங்க அந்த போலீஸ்ல அதுக்குள்ள மதிப்பே கிடையாது எங்களுக்கு. எந்த போலீஸ் ஸ்டேஷன் அது? திருக்கஸ்டி போலீஸ் ஸ்டேஷன்மா. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அருண் பையன் கூட தான் என் பொண்ணு கடைசி போனா. ஆனா அவ காணோம்னா அருண் மேல நடவடிக்கை எடுக்கல, எடுக்கவே இல்லை. எல்லா ஆதாரமும் கொடுத்தாங்கம்மா. அந்த பேசின மெமரி இவனும் கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல சார், இதுதான் தெரியுதுல்ல. அவங்களுக்குமே சமாளிச்சா எங்க அத்தாச்சி வந்து சொன்னாங்கல்ல, அவதும் சொல்லுது இவனையும் கூட்டிட்டு போயிருக்கேன், அதுவும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு எஸ்பி ஆஃபீஸில். அந்த பையனும் கொடுத்து எதுக்குமே அதில் வந்து மதிப்பே இல்லை, அது கிடையாது. கொண்டாந்து ஒப்படைச்சோம் போயிருச்சு, இதைத்தான் சொல்றாங்கம்மா. கேட்டா அவங்க அப்பாட்ட போயிருச்சு, நாங்க 1000 ரூபாய் கையில கொடுத்தோம் போயிருச்சு. அப்பா கிட்ட போயிட்டாங்கன்னா அப்பா எங்க இருக்காங்க? கோயம்புத்தூர்ல இருக்காங்கல்ல. கோயம்புத்தூர்ல இருந்து இறந்து போயிட்டு 2 மாசம் அது ஹார்ட் அட்டாக்ல. இப்போ 2 மாசம் முன்னாடி தானே. அதுக்கு மீதி 9 மாசம் அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, எல்லாம் கிடையாது. உங்க பையன் கிட்ட பேசிட்டேன். இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஒரு பையனையும் பெத்தது, அதை கல்யாணம் பண்ணி இந்த விதி. அவங்க வீட்லயும் கேட்க பார்க்க ஆள் இல்லைங்கம்மா, எங்க வீட்லயும் கேட்க பார்க்க ஆள் இல்லை. அவங்க வச்சது 2 பேர் வீட்டுல கேட்க ஆள் இல்லைன்னா 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணும். அதே மாதிரி அதுக்கு சண்டோட போகணும். எங்கம்மா குற்றச்சாட்டுகள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கிட்ஸ் சண்டோட போகணும். இதை இப்படி பண்ணினதை அதையும் சொல்லி குணமா வேதனை சொல்லி போன்லையும் பத்தவன பேசுவேன். என் மகள் எங்க இருக்கா, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கிறாங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கு? மருமகள் வேணுமா வேண்டாமா? வரட்டு என் மையன் என்ன சொல்றானோ அதுக்கு மேலதான் சொல்லணும். ஹலோ ஹலோ, அருணோட அப்பா பேசுறீங்களா? ஆமாம்மா சொல்லுங்க. அருண் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனாரு, கீதா. சரி. அந்த கீதா பொண்ணு எங்க இருக்கா? அது வந்து கூட்டிட்டு போனது வந்து இப்போ எல்லாம் முடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா போய் திருக்கசியூர்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் சரி பண்ணி அவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டாங்களே. இல்லைங்க, அந்த பொண்ணு கடந்து 11 மாசமா காணோங்க. கடைசி அருண் தான் கூட்டிட்டு போனாருங்க. சரி. உங்க பையன் கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை வந்தது, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போனாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னா அருண் தான் அவங்க கீதாவோட அம்மா கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மையாங்க. நான் மலேசியாவில இருந்து வந்திருக்கேன், வெளிநாட்டுல இருந்து வந்தேன். அது வந்து எனக்கு தெரியாது நடந்த விவரங்கள்லாம் எப்படிங்க அப்படின்ட்டு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களே எல்லாம் பேசி முடிச்சு அவங்க தீர்வு பண்ணி விட்டாங்களே. சரிங்க. அருண்குமார் போலீஸ்க்கு உதவி பண்ணாரா கீதாவை தேடுறதுக்காக? அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் எப்படிங்கிறது தெரியல, வரட்டும் கேட்டுக்குவான். இப்ப அருண் எங்க இருக்காரு? அருண் வந்து வேலைக்கு போயிருக்கான். அருண் நம்பர் இருக்கா? அவன் நம்பர் என்கிட்ட கிடையாது. ஓ,
உங்க பையனோட நம்பர் உங்ககிட்ட கிடையாது. நல்லா இருக்குங்க. நன்றிங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கடைசியா நீங்க கீதா பார்க்கும்போது மருமகள் எனக்கு வேண்டாம் நீங்க சொல்லிட்டீங்க. பையனே வாங்கல. நீங்களும் போல. அதுக்கப்புறம் தான் போலீஸ் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம்னா கூட்டிட்டு போயிட்டாங்க. வாங்க செல்லியம்மா, நீங்கள் பிள்ளையை தூக்கிட்டு வாங்கன்னு சிவகங்கைக்கு. சரி. கீதாவை கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோர்ட்ல நீதிபதி அவர்கிட்ட கேட்கும்போது அம்மா பார்க்க வரல, மாமியாரே வேண்டான்னு சொல்லும்போது முடிவு என்ன இருக்கு கேட்கறதுக்கு, நான் எங்க அப்பா கிட்ட போறேன், அப்பா கோயம்புத்தூர்ல இருக்காரு, நான் அங்கேயே போயிட்டுன்னு சொன்னாங்க. கீதா கோயம்புத்தூர் போனாலா போகலையா இது எதுவுமே இது வரைக்கும் தெரியல. ஆனா நடுவில் கீதா காணோம். கடந்த 11 மாசமா கீதாவை தேடிட்டு இருக்காங்க. ஆனா கீதா பத்தி எந்த தகவலும் இது வரைக்கும் வரல. கீதாவை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுன்னு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல. அவ அப்பா இறந்த அன்னைக்கு கூட வரலங்க. பாண்டிச்செல்வி, உங்களுக்கு என்ன தோணுது? தெரியல அக்கா, நான் எங்க இருக்கா எதுவுமே இருந்தா ஆனா எனக்கு அப்பாட்ட phone இல்ல, அது பண்ணிடுவாங்க. கன்ஃபார்மா தெரியுது. அப்பா கிட்ட இல்ல, அது அப்பா கன்ஃபார்ம். மூலியமா இல்ல. அப்பா இறந்ததுக்கும் வரல, இறந்து போ 2 மாசம் ஆயிடுச்சு, இதுவரை ரிசல்ட் இல்லை. நான் எங்கள் சொந்தக்காரவு தான் எல்லாத்தையும் மற்றதெல்லாம் அப்பா சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட. நான் அப்பா வந்து எங்கள்கிட்ட வரணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கீதா பத்தின விஷயம் எதுவும் சொல்லலை. இந்த சிக்கல் எப்படி எடுக்கலாம், அந்த சிக்கல் எடுக்கிறதுக்காக டிடெக்டிவ் வர்தன் அவர்கள் வந்திருக்கீங்க. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே பார்த்துட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நடந்திருக்கும்? அதாவது இந்த பெண் வந்து அந்த அருண் அப்படிங்கிறவருடைய கஸ்டடியில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் எங்கேயோ அந்த பெண்ணை மறைச்சி வச்சுட்டு அந்த பெண்ணை வர விடாமல் அந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் மறைச்சி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அருணோட அப்பாட்ட பேசும்போது கூட அருணோட மொபைல் நம்பரை கூட அவர் கொடுக்க தயங்கினார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண் இருக்கிற இடம் வந்து அந்த அருண்கிறவருக்கு மிக நல்லா தெரியும். அதோட இப்போ அந்த பெண்ணினுடைய கணவர்கிட்டையும் நீங்கள் பேசுனீங்க, வெளிநாட்டில் இருக்கிற கணவர்கிட்ட. நீங்கள் திரும்பி அந்த பெண்ணை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு அதுவும் அவர் ஒரு தயக்கத்தோடு தான் பதில் சொன்னார். ஏற்றுக்கிறேன்னு அவர் வெளிப்படையாக சொல்ல, சமுதாயம் என்னை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னு பதில் சொன்னார். இதிலிருந்து அவர்கிட்டையும் ஒரு தயக்கம் இருக்குது அந்த பெண்ணை ஏற்றுக்கிறதுக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை நான் என்ன அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணை வந்து அந்த கணவர் வந்து இப்படி தேடி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக ஒரு விவாகரத்தை போட்டு அந்த பெண்ணை, ஏன்னா வாழ முடியாதுன்னு சொல்கிற பெண்ணை இவங்க தேடி எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும். அதனால் சைல்டு கஸ்டடி பெட்டிஷன் போட்டு இந்த பையனை வந்து அவங்க கஸ்டடி ஹஸ்பண்டை எடுத்துட்டு, அப்பா எடுத்துட்டு பெண்ணை வந்து டிசல்ஷன், அதாவது 2 வருஷத்துக்கு மேலே ஒரு பெண் கணவனை விட்டு போயிட்டா டிசல்ஷனுங்கிற கிரவுண்டில் டிவோர்ஸை வாங்கி அந்த பெண்ணு விருப்பத்துக்கு வாழ்கிறதுக்கு விட்டுறது தான் அதுக்கு முடிவு இருக்கும். இது இல்லாமல் அப்பாவும் உங்களை அந்த பெண்ணை திருப்பி தேடி அலைஞ்சு அவங்களுக்கு வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த பெண்ணு விருப்பம் இல்லாமல் வாழ வைக்க முடியும்? இரண்டாவது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி நிறைய வழக்குகள் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தருடைய மனைவியோட இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துறதுங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு, அதுவும் தமிழ் கலாச்சாரத்துக்கு தவறான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஈடுபடுற ஆண்கள், அருண் போன்ற ஆண்களை வந்து சட்டப்படி தண்டிக்கணும். ஏன் சார் அவர் மேலே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் எடுக்கலன்ட்டாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அதாவது இந்திய தண்டனை சட்டம் 497 அடல்டரின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. திருமணமான ஒரு பெண்ணிட்ட வந்து இன்னொரு ஆண் தொடர்பு வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 வருஷம் வரை தண்டனை இருக்கு. இது போன்ற திருமணமான பெண்ணுன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடுற ஆண்களை தடுத்தா தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து வருங்காலத்தில் ஒரு இது கிடைக்கணும். ஏன் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும், கோர்ட்டுக்கு தெரியும். அந்த கணவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், புகார். பட் தாய் கொடுத்துருக்காங்களா? இல்லை, தாய் கொடுத்தா அது இதாகாது. அடல்டரியில் வந்து கணவர் வந்து என்னுடைய மனைவிட்ட இந்த மாதிரி உறவு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கணவர் வந்து நிச்சயம் ஒரு புகாரை கொடுப்பாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் தான் அடல்டரி எனக்கு வேணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொன்ன உடனே இப்போ எதுவும் கேட்காதா அப்படின்னு அவனை வந்து அந்த கேஸே இல்லை சார். அவனுக்கு கேஸே இல்லைம்மா. அவனை பற்றி அந்த அருணுங்கிற பேச்சு அங்கே உள்ள வரல. உனக்கு தெரியுமாடா? கணவரை ஒரு புகார் கொடுக்க சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஏன்னா இது வருங்காலத்தில் மற்ற ஆண்களுக்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறதுங்கிறது தப்பு. அதான் ஒரு கணவர் அவ்வளோ பெருந்தன்மையாக இவ்வளவு நடந்தும் 2-3 முறை அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆண்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் வருங்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. ஆனால் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவனுக்கு உடந்தது, அருண் பயலுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க. அது இருப்பாங்க, கௌரவமா பார்க்குறாங்க. சரி செல்விமா, வர்தன் அவர்கள் சொன்ன மாதிரி பாலமுருகன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்கணும், அருண் மேல ஒரு புகார் கொடுக்கணும். அருண் மேல ஒரு புகார் கொடுத்தாக்கா அவனுக்கு 5 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இது 497 தனியாக அந்த மாதிரி என்னுடைய மனைவியுடன் தொடர்பு வச்சுருந்தாரு. அதனால் 497 படி நீங்கள் நடவடிக்கை எடுங்கள்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி அதன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு டைரக்ஷன் வாங்கினா உடனே எஃப்ஐஆர் போட்டு அருணை கைது பண்ணிடுவாங்க. சார், பாலமுருகன் இப்போ இங்கே இல்லை, பாவம் அங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடிக்கடி உங்களை லீவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? இமெயிலே அவர் கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். அந்த எஸ்பிக்கு வந்து இமெயில் உண்டு. சரி, இமெயிலே வெளிநாட்டிலிருந்து அவர் எடுத்து அந்த புகாரை உடனடியாக பதிவு. சரி, அப்போ அதுவும் வசதி உங்களுக்கு நேரில் வரணும்னு அவசியமே இல்லை. கம்ப்யூட்டரில் இமெயில் மூலமாக அவர் அங்கிருந்த எஸ்பிக்கு அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இமெயில் மூலமாக அனுப்புனாருன்னா அதுவே பதவி ஆகிடும். அருண் மேலே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த ஒருத்தர் பண்ண பிரச்சனைனால 2 குடும்பம் பாதிக்கப்படுது. உங்கள் பையன் கஷ்டத்தில் இருக்கா, நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க. என் பொண்ணை காணோம், இவங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. 2 பெத்த மனசு தான். 2 பேரும் கஷ்டப்படக்கூடாது. கீதாவை கண்டுபிடிக்கணும். சார், இப்படி புகார் கொடுத்ததுனால கீதா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது இப்போ ஒன்றுமே இல்லை. அருண் இதை ஃபாலோ பண்ணால் கீதாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த பொண்ணு வேற எங்கே இருந்தாலும் அருணோட நிச்சயம் பேசாமல் இருக்காது, நிச்சயம் பேசிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அவர் அந்த மொபைல் நம்பரை கூட அவங்க அப்பா கொடுக்க தயங்குறாரு. ஸோ அருணோட மொபைல் நம்பர் எடுத்தால் கீதாவோட லொக்கேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தானாக தான் போயிருக்கு. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடம் நிச்சயம் ஒன்று அருண் அங்கே கொண்டு போய் வச்சிருக்கணும், இல்லைன்னா அது இருக்கிற இடம் வந்து அருணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அருணுக்கு நிச்சயம் அந்த பெண்ணு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அருணுடைய மொபைல் நம்பரை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த பொண்ணுடைய இதை பிடிச்சா அந்த பொண்ணு லொக்கேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை கீதா கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் என் பிள்ளைய நான் ஏற்றுக்கிறேங்க. பையனுக்கு தாய் வேணும், 4 பிள்ளை பொண்ணு நீங்க ஏத்துப்பீங்க? ஏற்றுக்கிறேன். அந்த பையன் மனசு தான் ஏற்றுக்கிறட்டும், இல்லைன்னா என் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும், பிள்ளை பேரணும். அவன் ஆளான இடத்துல அப்பான்னு போய் இருக்கட்டும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி உங்க பொண்ணு பார்த்துட்டு இருந்தா என் மனசு அறிஞ்சு வந்தா போதுமா? கட்டி கொடுத்தது பாவம். குழந்தைங்க அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. 16 வயசுல கட்டி கொடுத்து சித்திரவதை போதுமா? பசங்க என்ன தப்பு பண்ணாலும் கடைசியில கண்ணீர் விடுறது, அவஸ்தைப்படுறது, கஷ்டப்படுறது பெற்றவங்க தான். கீதா, இன்னைக்கு உங்க அம்மா இங்க எந்த அளவுக்கு கண்ணீர் விடுறாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு முறையில 2 முறை தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு உணர்ந்தீங்கன்னா வந்துருங்க. உங்க அம்மா உங்களை ஏத்துக்கிறேங்கனாங்க. கணவர், உங்க மாமியார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பாசமான குடும்பம், வாழ்க்கையில வேற என்ன வேணும் உங்களுக்கு? உங்க டெலிவிஷன் ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறவங்க தான் கீதா. இந்த பொண்ணு எங்கேயாவது நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் உங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்கும் மேல குழந்தை இருக்கு. நீங்க என்னத்தான் சண்டை போட்டாலும், காதல் இருந்தாலும், என்னத்த தப்பு பண்ணாலும், வெளியில போனாலும் ஒரு தாய்க்காக ஒரு குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. கம்பேக். உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். ஒரு தவறை சுற்றி 100 வேஷம் போட்டாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்